மீட்பரும் சகாயருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரும் கூட வாழ்த்துகிறோம். இதிலிருந்து காலத்தினுடைய 28ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. 28ஆம் நாளுக்குரிய தலைப்பு ஆயத்தமாயிரு. இதனுடைய ஆதார வசனம் மார்க் 13ஆம் அதிகாரம் 32 முதல் 37 வரைக்கும் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியார், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலேயோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலேயோ காலையிலேயோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் நினைத்த வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறது எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றாராம். பாருங்க, வன்முறையும் அமைதியின்மையும் மலிந்து கிடப்பதை இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பர்ல நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து முன்னறித்ததை நிறைவேற்றுகின்றன. அதாவது இயேசு கிறிஸ்துடைய வருகை மிக விரைவாக வந்து கொண்டிருக்கிறது. பல வல்லுநர்கள் உலக முடிவை துல்லியமாக கணக்கிட்டு கூறியும் அவர்களுக்கு தோல்விதான். இயேசு கிறிஸ்துவே அதனை அறியார், எனில் யார் அறிவார் என்று நம்ம வசனம் 32ல வாசிக்கிறோம். அவர் வரும் வரை கடவுளாகிய வீட்டாரின் இந்த உலகம் உன் நகரம், உன் வீடு உன்னால் கவனிக்கப்பட வேண்டும். அவர் தந்த வீட்டில் உனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நீ செய்கிறாயா? உன் உடல், உன் மனம், உன் இருதயம் எவ்வளவேனும் சுத்தமா இருக்கிறது. எச்சரிக்கையாரு. எந்த நேரத்திலும் உன் ஆண்டவர் நிச்சயமா வரப்போகிறார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆயத்தமாயிருங்கள். கொடுத்த அருமையான தலைப்பிற்காக தேவாதி தேவனுக்கு கொடாக்குடியாக ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளும் தெரிவிக்கிறேன்.